திருக்குறள் அதிகாரம் 4 அரண் வலியுறுத்தல். குறள் எண் 37. அறத்தாறு இதுவென வேண்டா சிவிகை பொறுத்தானோடு ஊர்ந்தான் இடை. அறத்தாறு இதுவென வேண்டா சிவிகை பொறுத்தானோடு ஊர்ந்தான் இடை. பொருள்: அறத்தின் பயனே இது என்ற நூல்களால் கூற வேண்டியதில்லை. பல்லக்கை சுமப்பவனோடு அதில் ஊர்ந்து செல்பவனோடும் கண்கூடாக கண்டு கொள்ளலாம். இந்த குறளில் வள்ளுவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, அறம் செய்வதால் என்ன பலன், எப்போ பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி யாரும் எதிர்பார்க்காதீங்க. ஏன்னா அறம் செய்கிறதுனால நமக்கு இந்த பலன்தான் கிடைக்கும் அப்படின்னு எந்த நூலையும் பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் இல்லை. ஏன் அவசியம் இல்லைன்னா, ஒரு பல்லக்கு எடுத்துகிட்டு போகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த பல்லக்கில் அமர்ந்து செல்பவரும் அந்த பல்லக்கை தூக்கி கொண்டு செல்பவரையும் பார்க்கும்போதே அதுலேயே நம்ம கண்கூடாக தெரிஞ்சுக்கலாம். அறம் செய்தவங்க அவங்களுடைய நல்ல காரியத்தினால, புண்ணியத்தினால, அவங்க இதுக்கு முன்னாடி செய்த அந்த அறத்தினுடைய பயனாக பல்லக்கில் அமர்ந்து செல்கிறாங்க. அறம் செய்யாதவங்க பல்லக்கில் செல்கிறவங்கள சுமந்து செல்லக்கூடிய அந்த வேலையை பார்த்துட்ருக்காங்க. அந்த பல்லக்கை தூக்கிட்டு போகக்கூடிய அந்த வேலையை பார்த்துட்ருக்காங்க. அப்படிங்கிறது தான் இந்த குறளுடைய பொருளாக இருக்குது. அறத்தாறு இது என வேண்டா சிவிகை பொறுத்தானோடு ஊர்ந்தான் இடை. அதாவது இதுதான் அறத்தின் பயன் அப்படின்னு எந்த நூலையும் பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு பல்லக்கு எடுத்துகிட்டு போகிறாங்க அப்படின்னா அந்த பல்லக்கில் அமர்ந்து செல்லக்கூடியவங்களையும் அந்த பல்லக்கு சுமந்து செல்லக்கூடியவங்களை பார்த்தாலே நமக்கு தெரிஞ்சிடும். ஆனால் இந்த திருக்குறளில் வள்ளுவர் அந்த காலத்துக்கு, அப்போ இருந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி முன்வினை பயன் காரணமாக அவங்க செய்த நல்ல காரியங்கள் அறத்தினால் பல்லக்கில் அவர் அமர்ந்து செல்கிறாருன்னு, பாவம் செய்தவங்க, தீவினைகள் செய்தவங்க பல்லக்கு தூக்கி செல்லக்கூடிய நிலை இருக்குது அப்படின்றதையும் சொல்லியிருக்காரு. இது முன்வினை, அதாவது விதியின் செயலால் நடக்கக்கூடியது அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஆனால் உண்மையில் நாம் தெரிஞ்சிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, தீதும் நன்றும் பிறர் தரவாரா. நாம் எந்த விஷயத்தினால சந்தோஷமாக இருக்கோமோ அதுக்கு காரணம் நாம் தான். நம்ம ஒரு விஷயத்தினால கஷ்டப்படுறோம் அப்படின்னா அதற்கு காரணமும் நாம் தான். வெளியிருந்து யாரும் நம்மளை துன்பப்படுத்துறது கிடையாது. மற்றவங்க நம்மளை காயப்படுத்துறதுக்கு அனுமதிச்சாதான் அவங்களால நம்ம காயப்படுத்த முடியும். அதனால் ஒரு விஷயம் வாழ்க்கையில் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. வாழ்க்கையில் நம்ம ஒருத்தவங்களுக்கு உதவி செய்கிறோம் அப்படின்னா அந்த உதவியை எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் செய்யுங்க. ஏன் அப்படின்னா, தென்னை மரம் பார்த்துருக்கீங்களா? இந்த தென்னை மரத்தை வச்சு ஔவை ஒரு பாடல் பாடியிருக்காங்க. அதாவது, நன்றி ஒருவருக்கு செய்தக்கால் அந்நன்றி என்று தருங்கொள் என வேண்டா, நின்று தளரா வளர்த்திங்கு தாளுண்ட நீரை தலையாலே தான் தருதலான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ஒருத்தவங்களுக்கு நம்ம உதவி செய்யும் போது அந்த நன்றி நமக்கு எப்போ திரும்பி வரும் அப்படின்னு எதிர்பார்த்து செய்யாதீங்க. ஏன் அப்படின்னா, நீண்டு உயர்ந்து வளர்ந்துருக்கக்கூடிய தென்னை மரம் கூட அதோடைய தென்னை மரத்தினுடைய அந்த வேர்கள் குடித்த நீரை தலையால் எழுநீராக நமக்கு தருது. அதனால் நீங்கள் என்றைக்கு நன்றி செய்தாலும், உதவி செய்தாலும், நன்மை செய்தாலும் நிச்சயமாக அந்த நன்றி, அந்த அறம் உங்களை சேரும். அதனால் எதையும் எதிர்பார்த்து யாருக்கும் உதவி செய்யாதீங்க அப்படிங்கிறது தான் இந்த திருக்குறளுடைய பொருளாக நான் பார்க்குறேன். எல்லாருக்கும் இந்த குறள் புரிஞ்சிருக்கும், பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி அடுத்து என்ன வீடியோ போடலான்னு கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். நன்றி.